வந்துட்டேன். எங்க வந்திருக்கிறோம்? இரணமாடு குளம். இரணமாடு குளத்துக்கு வந்திருக்கிறோம். இரணமாடு குளத்துல வேலை நடக்குது. ஆரம்பிக்கலாமா? இருபத்தி மூணாம் புலிகேசியா உள்ள போடு அங்க போ. ஓ, வாகனம் எல்லாம் வந்துருக்கு. வாகனம் எல்லாம் வந்துருக்கு. பொலிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. போலாம் அங்க போலாம். நாங்கள் வந்துருக்கோம். தண்ணி கண்ணாடி பாருங்க எப்படி தண்ணி பாயுதுண்டு. ஒரு அடிக்கு மேல திறந்துருக்காங்க தண்ணி. இன்னைக்கு ஒரு குடி. வாங்க மீன் பிடிக்கலாம். செல்ஃபி எடுக்கலாம். பாருங்க எப்படி தண்ணி ஓடுதுண்டு. செம்மையா இருக்கா? இல்ல நேற்று வான் 2 வான் அங்கால உள்ள 8 வான் திறந்துட்டு உங்களோட கடைசி ஆசை என்ன சொல்லிட்டு சாகுற நேரம். 2 மாடு வான் கதவு திறந்துட்டாங்க. தண்ணி போய்கொண்டே இருக்குது. வாங்க செல்ஃபி எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், பார்க்கலாம். பாருங்க 2 மாடு குளம் திறந்துட்டாங்க. கலிங்கி திறந்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். எல்லா கதவும் திறந்துருக்காங்க. நேற்று இரவு தான் திறந்தாங்க. 8 திறந்தாங்க. இப்போ இந்த 6 திறந்துருக்காங்க. வந்தீங்க ஏன் சொல்லு பாப்போம். அந்த கட்டை மேவி பாயணும். அதை காட்டு. எந்த கட்டை? அப்படியா? தண்ணி கூடணும். என்ன செய்யணும்? இங்கே குளங்கள் எல்லாம் உடைச்சி வந்தாதான் உடைச்சி வரணும். அதுக்கு தான் ஆசைப்படுறீங்களா? பாருங்க எப்படி பாஞ்சு தண்ணி போகுதுண்டு. செமையா இருக்காங்களா அந்த இடம். பாருங்க வாங்க திறந்து எப்படி போகுதுண்டு. இது பின்பக்கமா? அங்கே இஞ்சால தான் முன்பக்கம் அந்த வான்காதை திறந்தது. இது பின்னுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது. இந்த இடம் பெருசாக யாரும் பார்க்குறது இல்லை. இது பின்பக்கம். இதில் மீனெல்லாம் பிடிப்பாங்க. பாருங்க ஏரியா எப்படி இருக்கு. செமையா இருக்கு. அங்கால மீன் பிடிக்கிறது தெரியுது. அங்கால சைட்ல மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. அக்கா மீனெல்லாம் பிடிக்கிறாங்க தெரியுதா? பாருங்க தூண்டில மீன் பிடிக்கிறாங்க. எங்கடாக்கள் தூண்டிலையும் பிடிப்பாங்க, வலையிலையும் பிடிப்பாங்க, வீச்சு வலையிலையும் பிடிப்பாங்க. ஏன்னா நம்மளோட குளம் திறந்துட்டாங்க. வாங்க அங்காலையெல்லாம் நல்லபடியாக மீன் பிடிக்கிறாங்க. சரிதான் பாருங்க. அங்கே மீன் பிடிக்கிறது. ஒரு தூண்டில் எடுத்துகிட்டு வாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. மீன் விலை கூடிச்சு. 700 வாங்க மீனை பிடிப்போம். பாருங்க தெரியுதா? சைட் வழியை நின்று பிடிச்சி கொண்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே நின்று பிடிச்சிருவாங்க. அங்கே நின்று பிடிப்பாங்க. அண்ணா என்ன மீன் கொத்துதா அண்ணா? அண்ணா மீன் கொத்துதா அண்ணா? கொத்துதானே? மீன் கொத்துதான். ரைட், நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கோம். வந்திருக்காங்க பொடியல் வந்திருக்காங்க. விஸ்வமடுலேருந்து வந்திருக்காங்க குளம் பார்க்கறதுக்கு. குருவி மேஞ்சா மீன் நிற்கிது.
மீன் பிடிக்கிறதுக்கு குருவி பறக்குது பாருங்க. அருமையா அவர்கள் இப்பொழுது மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கார். எத்தனை மீன் பிடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? கூலர் கேத்திட்டீங்களா? எத்தனை கிலோ பிடிச்சிங்க? எவ்வளோ 1 கிலோ? 1 கிலோ மீன் எவ்வளவு? ஓகே வாரம் காட்டுங்க கூட கூலர். இதா எத்தனை கிலோ ஏத்திருக்கீங்க? எத்தனை கிலோ ஏத்திருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோ கிட்ட ஏத்திட்டோம். அவ்வளோ பிடிச்சிங்களா? இல்லாட்டி பிடிச்சாங்கள்ட்ட பறிச்சிங்களா? மீன் பார்க்க வந்தீங்களா இல்லாட்டி குளம் பார்க்க? திருவாசா எடுக்க வந்தீங்களா? எப்படி இருக்கு குளம்? ரவி என்ன குளத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தண்ணி நிக்குது அவ்வளவுதான். தண்ணி நிக்குதானே? ஓகே நல்லா இருக்கு. லவர்ஸ்மா இருக்கா? கழுவுறதுக்கு நல்லா இருக்கா? இங்கே சில மீன் பிடிக்கிறாங்க. அங்கால வான்கதவு தெரியுதானே? அதான் வான்கதவு. அண்ணா மீன் பிடிக்க வந்துட்டீங்க அண்ணா? நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். மீன் பார்க்கலையா? ஓகே. மீன் படுதா? orange வலையா? பீச் வலைங்க. அது கொழுவிட்டனா பிஞ்சிடும். பீச் வலை தான் நாங்களே பிடிக்கலாம். ஓ தெளிவாக 20,000 ரூபாய் வாங்க. பீச் வலையா? வாங்கி நாங்கள் நல்லா பேருக்கு தான் நிற்போம். மாறனா அவனுக்கு இப்படி வாங்க 2 ஆற்றுல இருக்கலாம். நைட்டில் நம்ம என்ன தெரியும் இங்கே இங்கே இதில் பொட்டிக்கிட்டு போட்டுருவோம். 4 கட்டையை போட்டு எரிஞ்சு மீன் சுடுவோம். ஆளெல்லாம் நைட்டெல்லாம் சுடுவோம். ஆற்றா இருக்கும். டே சுடுவோம். நைட் சுடுவோம். ரெண்டு கடை கிடைச்சிடும். எங்கே இருக்கு? அந்த வேண்டிட்டு அந்த வேண்டிட்டு மீனாடா ஜக்கா மீன் பிடிச்சிருக்கான். 2 மீன் பிடிச்சிருக்கா. மீன் பிடிக்கிறாங்க நண்பர்கள். நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். இரணமாடு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இரணமாடு கலிங்கி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. முப்பத்தி 33க்கு நிற்கிது. இதில் மொத்தமாக 33 கொஞ்சம் குறைவாக தான் நிற்கிது. மொத்தம் 50 அடி தண்ணி. அந்த ரெட்டுக்கு வந்தேன்டா சரி எல்லார பழமும் பழுத்துடும். சாகத்தான் இருக்கு இரணமாடு சனம். ரெட்டுக்கு வந்தேன்டா தர்மபுரம் பக்கம் உள்ள சனமெல்லாம் சரி. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நாங்க அபியேத்த வந்த இடத்துல கார் உண்டு அப்படியே பள்ளத்துக்கு இறங்கிட்டு, அதனால எங்க ஹஸ்பண்ட் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறான். பரவாயில்லையா அந்த இடத்துல. வெரி குட் வெரி குட். அங்கே அடிச்சுட்டா இல்லையான்னு சொல்லி பார்க்குறாங்க. நெருஞ்சிக்கிற கோரியில் ரித்திக், நீங்க வேற டிரைவிங் வேலை செய்ய வேணாம சரியா? ரித்திக், நீங்க வேற டிரைவிங் வேலை செய்ய வேணாம். வேற சிட்டி போய் வேறீங்க பாட்டி பயந்துட்டு அது மூஞ்சில அவங்க அந்த பள்ளத்துக்கு இறங்கிட்டு விலகுனா. நான் ஒரு பெரிய டிரைவராஜ் எப்படி எடுத்து கொடுத்த மத்தியா? சரி வைங்க அங்கே போங்க. பாத்தி விட்டாங்க. ஐயோ எப்படி விழுந்தே பாத்தீங்களா மாமா? அப்படி டம்மடி விழுந்துட்டு ரஃபிக்காரன் கண்டேரண்டா 2 பேரையும் பிடிச்சி வைப்பாங்க. இவர் இருக்கிற போச பாருங்க. அதுக்குள்ளதான் போயிருக்கோம். எங்களை பிடிப்பாங்களா ராவி? நாங்க ரஃபிக்கே டப்பு கொடுப்போம் மனையா. அப்ப ஆறு கோட்டையோட சிங்கம். ஆறு கோட்டையோட சிங்கமா? அப்ப ஆறையா சிங்கம். சிங்கம் அப்பா உங்களுக்கு கொண்டு சொல்ல மறந்த 2 பேர் உடுப்பையும் பாத்தீங்களோ? எப்படி எப்படி பாத்தீங்களோ? ஆனா ஒரே டைம்ல எடுக்கல அந்த உடுப்பு.
அவருக்கு முதல்ல எடுத்தாச்சு, இவருக்கு புறம் எடுத்தது. இப்ப நாங்க அபிக்காண்டி வெயிட்டிங். எங்க போற? இதுல வந்துட்டு அங்க போறேன். ஏன் அவளுக்கு போக தெரியாதா? லொக்கா இருக்காவா? இல்ல, அதாவது எங்களோட சாப்பிட வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். அப்படிதான் எடுக்க வரீங்க சாப்பாட்டுக்கு இங்க காசு இல்லைன்னு தான் தங்கச்சி கொண்டு வரா. இன்றைக்கு சம்பளமா? ரைட், ஓகே, நன்றி. இந்தாங்கக்கா. நாங்கள் மீனும் மானும் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். கிட்ட போயிட்டோம் மீன் பார்க்கறதுக்கு. ஏனையா வான்கதை திறந்துட்டாங்க. திறந்த வான்கதை திருப்பி பூட்டுறதுக்கு ஆக்களிலேருந்து நானும் ரித்திக்கும் போய் கொண்டிருக்கோம். ஏன்னா ரித்திகையா போய் பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பூட்டினோம்ன்றதை வந்து சொல்கிறேன். கூட்டுறாங்க. சரி, பூட்ட மாட்டாங்க. பூட்டினா சரி. இப்போ நேற்று 8 வான்கரை தான் திறந்துருந்தது இரவு. இப்போ மிச்சம் எல்லாம் திறக்க வலிக்கிட்டாங்க, ஃபுல்லாக திறந்துட்டாங்க. இப்போ கடையில எல்லாம் போட வலிக்கிட்டாங்க. நாங்களும் இப்போ சாப்பாடு கடையை போட போகிறோம். சாப்பாடு கடையை போட்டு அபிக்கு அவ்வளோ சாப்பாட்டையும் கொடுக்க சரி லாபம் வராது. பாருங்க, வந்துட்டோம், மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நேற்று எவ்வளோ தண்ணி இருந்துச்சு? 24. எஸ். இன்றைக்கு எவ்வளவு இருக்குதுன்னு சொன்னால் இந்த குரங்கு குடி இன்றைக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் 33 வரும். சரியா, 33க்கு தண்ணி வந்துருக்குது. சொன்ன மாதிரி எங்க ஆட்டோக்குள்ள பாருங்க. சரி, மடியில் படியா இருக்கணும். இங்க ஆட்டோக்குள்ள பாருங்க, அதே மாதிரி இங்க சனங்களை பாருங்க. யூடியூப் வீடியோ செய்யறாங்க. இங்க பாருங்க எப்படி போறாங்க, எப்படி இருக்கு தண்ணி. அம்மோ அபிநய திறந்துட்டு பார் அபி. அந்த மரத்தின் அளவை பார்த்தீங்களோ நேற்று எப்படி இருந்தது? இதுவும் மூடப்படலாம். ஃபுல்லாக திறக்கிறேன்னா தண்ணியான மேலே இதுக்கு மேலே அந்த கட்டு இருக்குல்ல நடுவில், அந்த கட்டால் வலிஞ்சு வரணும் தண்ணி. வலிஞ்சு வரையில அங்கால பக்கம் அங்க பாத்தீங்களா? அதுல மீன் பிடிக்கிறாங்க போல. என்ன பிரசாந்த் அந்த தொங்கல்ல மாட்டினா அங்க போய் கிடக்க அங்க தொங்கல்ல எங்க போய் சர்வ் பண்ணிருக்க மாதிரி. ஹாய், ஹலோ, சபாஜு. ஒரு துண்டு மாங்காய் தாங்க கடனா. ஒன்று துண்டு. இரு வாரம். பாய். எப்படி இருக்கையா? நேற்று அந்த 8 கதவு திறந்தது. 8 கதவு அரை அடி. அதே மாதிரி இங்க இல்லைன்னா இங்கே திறந்துட்டாங்க. இன்னும் தண்ணி மழை பெஞ்சா இதோட தண்ணி கூட இந்த வாங்க இதெல்லாம் பாயம் வான் பாஞ்சா அப்படிதான் இருக்கு. ரோட்ல பாருங்க நிலம் தெரிஞ்சதா இதுல நேத்தியார் வீடியோல. என்ன அபி எங்க பாருங்க இங்க பொண்ணுக்கு தெரிஞ்ச பிடிக்காது. அவங்களுக்கும் வியாபாரம் இல்லையா அபி? என்ன செய்வோம்? ஐஸ்கிரீம் கடைக்காரனுக்கு மலைக்கு கொண்டு வந்து ஐஸ்கிரீமை போட்டா இங்க யாரும் போகும். மலைக்கு கொண்டு வந்து மாங்காய் போட்டா என்ன சாப்பிடுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, நேற்று மாதிரி சாப்பிட்டாங்க தானே. போய் பாப்பீங்களா? மழை தூடுதா? இல்ல
அதுதான் அவி காடு தாண்டி மலை தாண்டி என்ன பார்க்க போறோம்? மீனா? என்ன இது? மீன் தான். மீன் பார்க்க போறோம் அவி. அது கூட தெரியும் உனக்கு என்ன? மீன் இருக்கா? அபிநயா சிக்கி போட்டுட்டாரு அங்க வேற இல்லாம ஆக்க. மாட்டு போட்டுட்டீங்களா? ரித்திக் ரித்திக் இது இது ஓ உள்ள போறாங்களா? அப்பா அவங்க மாமாக்கு உள்ள போறாங்க. ரித்திக் பாத்தாஜா? ரித்திக் ரித்திக் பாத்தாஜா? போமா அங்க முன்னு போய் போ. மலையில இருந்து இறங்கி கொண்டிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சபாஸ் ரித்திக் வீட்டை போமா. என்ன சொல்றது பாப்போம். ரித்திக் வீட்டை போமா. அப்ப நான் எங்க போவேன்? அப்பா எங்க போறீங்க? நீங்க யார்ட்ட பிள்ளை? நீங்க யார செல்லம்? நீங்க யார செல்லம் சொல்லுங்க. நீங்க யார செல்லம்? ஆற தங்கமணி. அம்மா நோண்டி வாடிங்க. அப்ப நீங்க போங்க ரெண்டு பேரும். நாங்க போறோம். நான் போறேன். அம்மா வேணா சொல்லுங்க. அம்மா வேணாமா? அப்ப போங்கடா ரித்திக். போடா. எப்படி நோல நில்லிங்க. ஓகே இப்ப நாங்க அங்க பார்க்க போறோம். பாப்பா காடுங்க ரித்திக். பாப்பா இங்க வாரீங்களடா. எங்க வந்தீங்க? மீமி பாக்கியா? வாங்க போ. பாப்பா தூக்குறேன். வந்துட்டானா? அபி என்ன அபி இரண்டமட கொத்த பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏன் இப்படி சொல்ற? இதை பார்க்கத்தான் பாரு. இங்க அலையுமா வராங்க, அங்க அலையுமாக்க வராங்க. இங்கே வாய்ஸாயிட்டாவா? பரவாயில்ல. அங்க எனக்கு பாப்பா மீறியாவது பார்த்துட்டு போ. இதுல இருந்து மீன் பிடிக்கணும். ஓ யூடியூப் கூட்டிட்டு ஃபுல்லா யூடியூப். அதாவது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கைதாவா டிலோ ஏன் இப்படி வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். டிலோவே இப்படி வந்திருக்கான்னு தெரியல. ஒரு கக்காபம் ஏன் தம்பி இப்படி வந்தீங்க? அது வேற கொண்டு வந்து விடுறீங்களா? பொடியல் இரண்டு மாடுவோம் பக்கமே வரக்கூடாது. ஸ்டேட்டஸ் போட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன வீடியோ எடுத்து போட்டு யாழ் போட ஆறு நீங்களா ரிலோட் என்று கேள்விப்பட்டேன். எனி டைம் இரண்டாம் மாடுல போடுங்க.
உங்களுக்கு சொன்ன மாதிரி நைட் வந்து கிளியர் இல்லை, அதால் இன்னைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோ மட்டும் காட்டி கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா பார்த்தாச்சு. நீங்க நேற்று இரவு சொன்னீங்க இல்ல நாளைக்கு வந்து காட்டுறோம், அதை முடிச்சு விடுங்க நீங்க. சாப்பாடு கொடுத்தா குடிக்கணும் இல்ல இனிதான் பசி, அதான் அவர் பேச இருக்காரு கதைக்கு ஆகலாம். மாங்காய் எல்லாம் விட்டுருக்க மாட்டாளே. இதுல வந்து 8 வான்கதவும் திறந்துருக்குறாங்க. தண்ணி போற போக்க பாத்தீங்களா? அதே மாதிரி அங்காலையும் 6 கதவும் திறந்துருக்குறாங்க. ஏன்னா தண்ணி கூட யோசிச்சு பாருங்க, 24ல இருந்து 33க்கு வந்திருக்கேன்டா எவ்வளோ கூடிட்டேன்னு சொல்லி பாத்தீங்களா? என்னன்னு சொன்னா ரித்திக் வர மாட்டாராம். ரித்திக் என்ன பிரச்சனைனா ரித்திக் வர மாட்டேறாம். மீன் பிடிக்க போறேறாம், பார்க்க போறேறாம், அதால வர மாட்டேறாம். இந்த ஒரு காரணத்துக்காக அம்மாவே வேணாமன்னு சொல்லிட்டான். ஆட்ட செல்லம்னு கேட்டா அப்பாட செல்லமாம், ஆனா என்ன போக வேணாமாம். என்ன கதை ரித்திக்? ரித்திக் அம்மா போயிட்டு வரேன், பாய். எப்படி போறாங்க? பாய் பாய் பாய். கொண்டு அடிங்க, நாங்க ஒரு மாதிரி புறம் வருவோம். புள்ளைய வைக்காத பிள்ளைகள் எல்லாம் இங்க குடும்பம் பண்ணாம போமாறுதி கனியாவது பாத்தீங்களோ மீன் பிடிக்க எப்படி போறாங்கன்னு. அதாவது மலைக்குள்ளே நாங்க நின்று பாக்குறோம்டா, யோசிச்சு பாருங்க. இங்கே மலை தண்ணி கூடும் போல நாவி போம் நாங்க. அதாவது தமிழ் ப்ரோ வந்துட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்தா நாங்க அம்மாட்டு சொன்ன இப்போது பிரசாந்த் சிகேஆர் ஃபேமிலி சேனல்ல இருந்து தமிழ் ப்ரோவை இன்னும் எடுக்க போறேன். கஷ்டமா இருந்தா கஷ்டமா இருந்தா அப்ப இனி எவ்வளவு தூரம் நடப்பீங்க? இனி இவ்வளவு தூரம் நடப்பீங்களான்னு கேட்டா நடப்பீங்களா? காலைல ஏதோ பிரச்சனை கல்பனா ஓகேவா? காலையில மலைக்கு கொஞ்சம் மழையா இருந்தது, அது கொஞ்சம் இதாகிட்டு பாப்பாதுக்கு தண்ணி போயிட்டு எல்லாம் இதாகிட்டு சரியா வாட்டாக்க வந்தீங்க. வாட்டாக்க வந்தீங்க. ஓகே ஓகே. அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஜல்தி ஜல்தி எடுங்க. ரிச்சிக்கு ஒரு வீடியோ எடுக்குது. ரிச்சிக்கு மலைக்கு தானே சொல்லியிருந்தோம். உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வரைபடம் இருக்கண்டு வாங்க காட்டுறோம். அப்படி இருக்கான்றதா பாருங்க.
பாத்தீங்களா நான் போட்ல இருக்காக நினைச்சேன். இங்க பாருங்க நான் ஏதோ போட்ல இருக்காக நினைச்சேன். இது ஃபுல்லாவே வரைபடம் தான். முதல்ல இங்க இருந்து பார்த்துட்டு போவோம். ஆனா ஒன்றும் அதை குறிப்பிடவில்லை. அந்த வரைபடத்தை வந்து அப்படி காட்டியிருக்காங்க. இதை வந்து ஒரு இதாகவே செய்திருக்கிறாங்க. அதில் வேற குரங்கு விடுதில்லை. என்னன்னு சொன்னால் இந்த அதில் இருக்கிறதா கதவு இந்த இருக்குது. அங்கால 8 கதவு, இங்கால 6 கதவு. இப்படி இருக்கும், எப்படி ஸ்டெப்பில் இருக்கும்ன்ற காட்டிடுறாங்க பாருங்க. அதுதான் நான் என்ன நினைச்சேன், அப்போ போட்டில் போட்டிருக்குறாங்களா கொண்டு. ஆனால் இது கொஞ்சம் புது இதாக இருக்குதுல்ல, எப்படி செய்திருக்காங்க பாரு. ஓகே, கழுதை கழுதை அப்படியே இங்கால வந்தீங்கன்னு சொன்னா ரைட். இதுண்ட அளவுகள் போட்டிருக்காங்க. நான் வெள்ள முன்னெச்சரிக்கை கண்காணிப்பு பலகை. ஓகே, கிளிநொச்சி கிழக்கு பிரிவு. இந்த இது வந்து 11/2/2 இந்த நிலவரங்களை போட்டிருக்காங்க. ஓகே, அது வந்து இதில் இருக்குது. அந்த போட்டு தான் இதில் போட்டிருக்குறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தான் மெப்பே இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது, ஆனால் உள்ளுக்க போகிறதுக்கு அலௌட் இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா பாருங்க. இந்த மலைக்கு விற்த்திக்க அதில் ஒரு கல், அதில் ஒரு இது ஒன்று சிலைச்சி அந்த அதில் பாருங்க ரவுண்ட் அபவுட்டில். அதில் அதில் போட்டுருக்கா போட்டிருக்கு. ஓகே, அதையும் பார்ப்போமே. நாங்கள் இன்றைக்கு தமிழ் ப்ரோஸை கண்டோம், கதைச்சோம். அவர் ரித்திகோட ஃபேன். அவர் வீடியோ எடுத்துட்டு போறேன். அப்படி அந்த கல்லையும் எடுத்துட்டு வாங்கம்மா. அதையும் எடுத்துட்டு வாங்க. அதையும் எடுத்துட்டு அதையும் எடுக்கிறதா? ஓகே, நான் தான் எடுக்கணும். பார்ப்போம் அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். சப்பா கிளியரே இல்லை. அதாவது பறவைகள் உச்சம் போட்டிருக்கின்றன. மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் விளையாட்டு இது ஓகே. இது திறந்து வைக்கப்பட்ட டேட் போட்டிருக்காங்க 2018 டிசம்பர் 7 ஓகே, அது கிளியர் இல்லாமல் இருக்கு. ஓகே, மற்றது பார்ப்போம் அதில் என்ன இருக்குது. வெக்கேஷன் டிபார்ட்மெண்ட் இரணமடு டேக் 1903 இருக்கு, 1920 அப்போ ஓகே. இப்போ நாங்கள் போய் கொண்டிருப்போம். அதுல கட்டினாக்கள் போடையில திறந்தாக்கள் மட்டும்தான் போட்டிருக்கு. இதுல வந்து 33 நிக்குது. 24 இருந்தது அவி. இப்ப 33 ஜோசி பார். ஓ, ஒரு 20 கிலோ உள்ள வந்துட்டு பார்த்தியோ. ஓகே, இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பிரசாந்த் உங்களுக்கு மழை வெயிலண்டு பார்க்காம நாங்கள் வீடியோ தாரோம். நீங்க என்ன செய்றீங்க? தட்டி விட்டுட்டு போறீங்க. ஏன்னா அப்படி செய்யாதீங்க. பெல் பட்டன் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை அப்படியே அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தள்ளி விடாதீங்க. ஃபுல்லா பாருங்க. என்ன ஜோசிச்சு பாருங்க. இந்த மலைக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு செலவழிச்சு இந்த மலைக்குள்ள கொண்டு போய் செய்யாதீங்க. ஓகே, நன்றி. சரி, உங்க முடியுங்க வீடியோ. நீங்க அன்னைக்கு முடிக்க இதோட இந்த வீடியோவை நாங்க எந்த வீடியோவை இரணமோட வான்பாயிர வீடியோவை முடிச்சு கொள்றோம். இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நீங்களும் வந்து இந்த இடத்த பார்த்து சந்தோஷமா இருங்க. ஓகே, பாய்.